நாட்டாம, உங்க பாதம் பட்டா வெள்ளாம விளையும்னா எதுக்கு இந்த காவேரி பிரச்சனை, எதுக்கு இந்த உரம் யூரியாலாம்? உங்க பாதம் மட்டும் போதுமே, விளைச்சல் அமோகமா வரும். என்றா இத மாதிரி விளம்பரம் பண்ணதுன்னு நாட்டாமன்னு இந்த ஊர்ல ஒத்துப்பாங்க. நாட்டாம கைய சங்கா மாசம் 4 மழை பொழியுமடி. நாட்டாம 25 வருஷத்துக்கு முன்னால இந்த மரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்றா இது நான் நட்டு வச்ச மரமாக்கும். இல்ல நாட்டாம, உங்களுக்கு கட்டி வச்சு அடிச்சது. சரி சரி, பப்ளிக் பப்ளிக். யார் அவன்? ஊர் நாட்டாமையா இருந்துன்னு இவ்வளவு லேட்டா வரான். நாட்டாம, என் ரத்தம் கொதிக்குது. சொல்லுங்க, அவனை சீவிப்புறேன். சீவி சீவிடா அவன. நாட்டாம, அவனை சீவிட்டேன். மகிழ்ச்சி. நாட்டாம, இனிமே உங்களை எவனாச்சும் எடுத்து பேசினா சீவிடுவேன். சீவி கணக்குல நீ சீவன லட்சணத்தை தான் இங்க இருக்க எல்லாரும் பார்த்தாங்களே. என்றா ஊர் நாட்டாம வந்திருக்க, இப்படி சேரை திருப்பி போட்டு வச்சிருக்கீங்க, ஒழுங்கா திருப்பி போடுங்கடா. எங்க நாட்டாம, நீங்க சேர திரும்பினா திரும்பாதுன்னு சொல்றதாக்கும். என்றா நாட்டாமே எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கா சேரை திருப்பி போடுறா. உத்தரவு நாட்டாம. என்றா பசுபதி, இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து? என்ன பண்ற? நீங்க தானே என்ன சொன்னீங்க? அதனால என்ன பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா என்னடா பண்ற? ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறி எல்லாம் உங்கள்கிட்ட பஞ்சாயத்து. முன்னாடி மனுஷங்க தான் வருவாங்க, காய்கறி பஞ்சாயத்து வந்துருச்சா? ஆமாங்க, என்ன பண்றது? சரி கூப்பிடுறேன். நாளைக்கு போ. வெங்காயம் வாங்க. வடக்க நாட்டாம, நான் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. இது அநியாயம், அக்கிரமம். வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எந்த ஒரு நியாயம்? இந்த ஈரப்பதத்தோட இருந்தேன்னா நான் அழுகி போயிடுவேன். நான் தயவு செஞ்சு வெளில எடுங்க, இல்லாட்டி நடக்கிறது. அதுவும் கரெக்டு தான். அடுத்தது யாரா? அடுத்தது உருளைக்கிழங்கு வாங்க. வணக்கம் நாட்டாம, நான் தான் உருளைக்கிழங்கு. என்னை ஃப்ரிட்ஜில் வச்சா என்னாகும் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற ஸ்டார்ச்சு சத்தெல்லாம் சர்க்கரையாக மாதிரி போயிடும். அப்புறம் நான் இப்படி பச்சை முடியோட ஏலியன் மாதிரி இருக்கும். சாப்பிட்டால் ருசியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்புறம் உடம்புக்கு ஆகாது. அதுவும் சரிதான். அடுத்தது யாரா? அடுத்தது இஞ்சிங்கய்யா. நான் தான் இஞ்சி. வடக்கு நட்டம, நான் தான் இஞ்சி. என்னை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க, வச்சிங்கன்னா நான் பஞ்சு மிட்டாய் மாதிரி ஆயிடுவேன். அதை நீங்கள் சாப்பிட்டு ஏன் ஹெல்த்தே கெடுக்குறீங்க, உங்கள் ஹெல்த்தே கெடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு என்னை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுங்கப்பா. ஓ அருமை அருமை. அடுத்தது யாரா? அடுத்தது பூண்டுங்கய்யா. வடக்கு நட்டம்மா, நான் தான் பூண்டு. பூண்டில் செடி வளர்க்குறது தான் உங்கள் பிளானா? என் மண்டையில் முடி வளர்ந்ததுக்கு முன்னாடி செடி வளர்ந்துருக்கு. ருசியும் போச்சு, வாசனையும் போச்சு. என்னை ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியேடுங்க, அப்போ தான் நான் கெத்தாக இருப்பேன். ஓ அருமை அருமை. சோறு வாங்க. வணக்கம் நாட்டாம, நான் தான் சோறு. உயிரோட விளையாடாதீங்க, என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது சாதமாக இல்லை, விஷமாக இருக்கேன். பேட்டரியெல்லாம் க்யூ கட்டி நிற்குது. என்னை நீங்கள் சாப்பிட்டீங்க, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதுதான். என்ன நாட்டாம, பஞ்சாயத்தில் கேட்டிங்களா? கேட்டேங்க. எனக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லிவிடுங்க. என் தீர்ப்பு என்னென்னா, டெய்லி நம்ம பயன்படுத்துகிற காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். அதே இஞ்சி, பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, சாதம், சோறு
இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. மீறியும் வச்சிங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகும். இதுதான் என்னோட தீர்ப்பாக இருக்கும். மிக அருமையான தீர்ப்பு சொன்னீங்க நட்டாம. ஃப்ரிட்ஜில் நீண்ட நாட்கள் காய்கறிகளை வைத்தால் அதன் சத்துக்கள் குறையும். இத்தகைய காய்கறிகள் ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தும் போது கவனமாக செயல்பட வேண்டும். இத்தகைய தெரிவிக்கிறேன். நன்றி.